Hey guys, this is Vasant Selathray from Denmark. I'm a producer, music producer, actor, director, and a singer, and a coordinator. பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய முதல் பிரைமரி விஷயமே வந்து மியூசிக் தான். என்னுடைய 5-6 வயசுல என் அப்பா கீபோர்டில் கொண்டு போய் கீபோர்ட் படிப்பிக்க விட்டார். அதில் தான் வந்துச்சு எனக்கு கீபோர்ட் படிக்க விருப்பமே இல்லை. நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஃபுட்பால்லேயே அப்படியாவது வாழ்க்கையில் வந்து அப்படி விளையாடணும் தான் ஒரு ஆசை. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா விடாமல் என்ன புஷ் பண்ணிகிட்டே இருந்தார் மியூசிக்கில். நான் எங்கே ஒரு 6 வருஷம் 13 வயசு மட்டும் மியூசிக்கில் முதலாவது புத்தகத்தை தாண்டல. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் ஃபீல்டுக்கு வரார் ரோஜா படத்தோட. அவருடைய பாட்டு கேட்டோன்னே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிடைச்சது. வெஸ்டர்ன் மியூசிக்கும் தமிழ் மியூசிக்கையும் கம்பைன் பண்ணுற ஒரு நல்ல ஒரு விஷயத்த அந்த அவருடைய பாட்டுகள் வந்து என்னை போன்ற இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் மிக விரும்பினார்கள். ஸோ அதுதான் வந்து எனக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேஷனை அவருடைய பாட்டு தான் தந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி மாஸ்டர் நோர்வேல இருக்க ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் வந்து டென்மார்க்கு வந்து படிப்பிக்கும் போது அவர்கிட்ட இசையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதுதான் என்னுடைய மியூசிக் நேசிக்கிறதுக்கான முதல் என்ட்ரி இது மூலமாக தான் கிடைச்சது. கல்லூரி பாடம் அது நீதானா, காத்தாடி போல நான் பறந்தேனா. கல்லூரி பாடம் அது நீதானா, காத்தாடி போல நான் பறந்தேனா. நான் வந்து நிறைய பாட்டுகள் வந்து இந்த ஃபீல்டில் செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து டேர்னிங் பாயிண்டாக இந்த மக்களுக்கு என்ன அறியக்கூடிய வாய்ப்பாக கிடைச்சது வந்து ரெண்டு விதமான பாடல்கள். அதில் ஒரு பாட்டு வந்து நான் நாட்டுக்காக செஞ்ச பாட்டு என்னிடமே, அண்ட் கமர்ஷியலாக செஞ்ச மாமா உன் பொண்ணை கூடன்ற ஒரு ரீமேக் சாங். என்னிடமே வந்து இந்த ஹார்ட்டுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய என்னென்ன சொந்த நாடு, அதுக்காக நாங்கள் மனசு விட்டு செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட். அது மிக அதிகமாக இந்தியா மக்களுக்கு போய் சேர்ந்தது அந்த இசை அமைப்பு. அதில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து அதில் வரிகள் எழுதியிருந்தார். அதில் வேலை செஞ்ச போதே ஒரு உணர்ச்சி இருந்துச்சு, என்னடா நம்ம நாட்டுக்காக ஒரு விஷயம் சேர வேண்டும். ஆனால் அது செய்யும் போது இது ஒரு பெரிய ஹிட் ஆகணும், இது ஒரு பெரிய ரேஞ்சுக்கு எனக்கு பேர் பண்ணி தரணும்ன்ற ஒரு சுழி கூட இந்த மனசுல இருந்தில்ல. அது ஒர்க் பண்ண எந்த டீம்லேயும் வந்திருக்கல என்றால் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யறோம், ஒரு மனசாக செய்யறோம் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனோன்னா அதுக்கான வைப்ரேஷன்ஸ் வந்து அகோரமாக இருந்துச்சு. என்னடா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கலாம், மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து ஃபிலிம் டைரக்டர்ஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்து நல்லா நோனான பீப்புள்ஸ் வந்து ஃபோன் அடித்து டைரக்டாக ஃபோன் அடித்து இந்த பாட்டு தம்பி நீங்களா பண்ணீங்க, மிக சிறப்பாக இருக்குது, கேட்டேன், தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பாட்டை வந்து தமிழக சினிமாவில் செய்கிற பாடல்களை இசையமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வாங்கி தந்துச்சு. ஒரு மறக்க முடியாத சம்பவம். இப்போ கூட சில படங்கள் தயாராகி கொண்டிருக்கு தமிழகத்தில் இந்த பாட்டின் அடிப்படையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா உன் பொண்ணை கூட வந்து சுரேஷ் தவனோட சேர்ந்த ஒரு பாட்டு. அதுவும் ஒரு சில வந்து அவர் டே மச்சான் இப்படி ஒரு பாட்டு செய்வோம் என்ன சொன்ன போது வாய் நாட் எங்கட அதாவது இண்டிபெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து குத்து சாங் வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல.
அது தமிழக சினிமாவில் தான் அதிகமாக செஞ்சு வந்தாங்க. நான் கேட்டேன் ஓகே நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக வெஸ்டர்ன் மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் குத்து பாட்டுன்னு செஞ்சு பார்ப்பீங்க வந்தால் மாமாவும் பொண்ணை கூட செய்வோம்ட்டு சும்மா ஒரு பிட் அனுப்பினேன். அதாவது மாமாவும் பொண்ணை கூடு என்னடா வித்தியாசம் இருக்குன்னு யோசிக்கிறீங்க. அது என்னடா என்னுடைய சொந்த இசையில வந்து மாட்டீங்களா மட்டு கூட எங்களோட சொந்த இசையில வரணும். மாமாவும் பொண்ணை கூடு ஆமா நீ சொல்லி கூடு இது சாமி போட்ட கணக்கு. இது ஒரிஜினல் பீஸ் கடைசியில. ஸோ மெட்டை வந்து நாங்கள் மாற்றணும். அதாவது ரீமிக்ஸாக இருக்கக்கூடாது, ஒரு ரீமேக்காக இருக்கணும்னு முயற்சி எடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக வந்துச்சு. வசந்த் செல்லத்துறை யாராது, வசந்த் செல்லத்துறை யாராதுன்னு மலேசியா வர யுவன் சங்கராயா ஷோ கூட என்னை கூட்டி போன ஒரு பாடலை அமைஞ்சுது. அதுக்கப்புறம் 2-3 பாட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அதிகமாக ஹிட் ஆகி மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்தாண்டா ராக்கம்மா, அதாவது என்னடி ராக்கம்மா பொண்ணை கூடன்னு அந்த 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 பாட்டு வந்து எம்எஸ்வியை செய்யும் போது நாங்கள் அது பெருசாக நான் நினைக்கல. ஆனால் அதே நாங்கள் எங்களோட ஜெனரேஷனுக்கு மாற்றி கொடுக்கும்போது அதுக்கான வைப்ரேஷன்ஸ் வந்து இன்னும் அதிகமாச்சுட்டா மாமாவும் பொண்ணை கூடு சிங்கம் பாட்டெல்லாம் வந்து செய்யும்போது ஒரு 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 டெவலப்மெண்ட் இருந்துச்சு, ஒரு வளர்ச்சி இருந்தோன்னா ராக்கமால வந்து அது பூர்த்தி அடைஞ்சது. என்னடா எல்லாமே கை கொடுத்துச்சு. மியூசிக்காக இருக்கட்டும், வோக்கலாக இருக்கட்டும், ரேப்பாக இருக்கட்டும் எல்லாம் கை கொடுத்தன. அதுக்கான ஒரு 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 கலர்ஃபுல்லான சாங்காக மாறிச்சு. கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி அத்த அவபத்த ஏபத்த அடி ரகம்மா கொத்தோடு விட்டு தரவோ என்ன சிரிச்சு கிரிச்சு மயக்குறாயே அள்ளுக்கு முழுக்கி குளுக்குறாயே இலச மனச கடிக்குறாயே ஒன்ன 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 சேல எப்போ ஜொலிக்குறாயே பள்ளிங்க போல மின்னுங்குறாயே கொட கொடனே கொடையுறாயே பல்ல 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 சொல்லாம கொல்லாம கட்டான உடம்ப நஞ்சோட கட்டிக்கிடப்பா கொல்லாடி எனக்கு பிறந்த வேண்டாம் உனக்கு தரவா என்ன தரப்பா. இன்றைய வரைக்கும் யூரோப்ல இந்த பாட்டை கேட்டது குத்து வசந்தன்னு கூட என்ன அழைக்க என்ன சொல்றது காமெடியா அழைப்பாங்க. என்னடா அவ்வளோத்துக்கு அந்த பாட்டு ரீச் ஆயிருந்தது. இப்போ கூட நிறைய பேர் அந்த வசந்த் செல்லத்துறை மேடை கலைச்சாலே ராக்கமா பாட்டை இசையமைச்சவர்கள் இல்லாட்டி எண்ணினமே பாட்டை இசையமைச்சவர்கள். இது இண்டிபெண்டன்ட் இண்டஸ்ட்ரியில எனக்கு ரெகக்னிஷன் கொடுத்த 2 விஷயம் பாடல்கள். 3rd விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய படங்கள். அதுல இசையமைச்ச அனுபவங்களை சொல்லணும்னா அதுக்கு இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. என் மனசுல எவ்வளவோ இருக்கு, ஆனா அதை சொல்லி உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. I'm sorry அது என்ன மன்னிச்சிடு. நான் பார்த்திருக்கவே கூடாது. இன்னைக்கு இப்படி அழறது எனக்கு பிடிக்கல. எனக்கு கஷ்டமா இருக்கு. I'm sorry அது. எனக்கு வந்து என்னுடைய அப்பா தான் மெயின் ஐடல். அதான் வந்து எப்போவுமே அண்ணாந்து பார்க்குற ஒரு மனிதர் அவர் தான். ஏன் அவரை அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலகட்டத்தில் வந்து யூரோப்பில் வாழும்போது வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு இலக்கு தான் இருந்துச்சு. அதாவது வந்து படிப்பில் நல்ல ஒரு இலக்கு அடையணுன்றதான் எல்லா பெற்றோருடைய ஒரு ஆசையும் வேண்டுகோளும் கட்டளையமாகவும் பலருக்கு இருந்திருக்கு. அந்த வகையில் வந்து என்னோட படித்தவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு அட்வொகேட் ஆகணும், இப்படியான இலக்குகளோட நம்ம போராடி கொண்டிருக்கும் போது நிறைய புஷ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது என்னோட வந்து பேசுவாங்க, மச்சான் ஒரு பிரச்சனையாக இருக்கா, அப்படி வீட்டில் புஷ் பண்ணுறாங்க, எனக்கு வேற இல்லை, இது படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அட்வொகேட்டாக இருப்பாங்க, இல்லை ஒரு டாக்டராக இருப்பாங்க, இப்போ ஒரு இன்ஜினியராக இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய அப்பா வந்து சொன்னது வந்து, நீ என்ன விரும்புகிறியோ அதன் பாதையில் செல்லு. அதாவது வந்து சொல்லுவார் ஒரே விஷயம், நான் அந்த காலில் விழுந்து கும்பிட்றேன், எனக்காக நீ டாக்டர் படிச்சிடாத. உந்த காலில் விழுந்து கும்பிட்றேன், எனக்காக நீ என்ஜினியர் படிச்சிடாத. உந்த காலில் விழுந்து கும்பிட்றேன், எனக்காக நீ அட்வொகேட் படிச்சிடாத. ஒரு மாஸ்டர், அவர் ஒரு தமிழ் ஆசிரியர், நிறைய பசங்களை அங்கே படிப்பிச்சு முன்னேற்றி விட்டுருக்கார். ஸோ ஒரு மாஸ்டர், இந்த ஒரு ஆசிரியர் இந்த மகனண்டா மடையன் அவர் எப்படி மக்கா இருப்பான்றான் ஊரில், அதாவது நாட்டில் இருந்தே சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அதுவும் எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. என்னடா நாங்கள் போகிற பாதையில் எங்களோட அப்பாவுக்கான ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை கொடுக்க முடியாமல் போயிருமோன்னு ஒரு பயத்தோடு தான் இந்த ஃபீல்ட்லேயே நான் இருந்திருக்கேன் கனகாலமாக. ஆனால் எப்போ இருந்தாலும் இப்போது நான் ஒரு 10ஆம் வகுப்பு முடித்து அங்கே வந்து ஹை ஸ்கூலில் முடித்ததுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போக வேண்டிய காலகட்டம்.
எனக்கு தெரியல என்ன படிக்கணும், எப்படி இந்த பாதையில் போகிறேன்னே தெரியல. ஏன்னா எங்களுக்கான இண்டஸ்ட்ரி கூட அப்போ இருக்கல. இப்போ கூட அது ஒரு வளர்ச்சி அடைகிற ஒரு விஷயமா தான் இருக்குது, தவிர எஸ்டாப்ளிஷ்டு இண்டஸ்ட்ரி இல்லை. ஸோ அதனால் வந்து இதை நம்பி இதுலேயே போகிறதா இல்லையான்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் நான் யூனிவர்சிட்டியும் போகாமல் வேலை செஞ்சு வந்தேன். பாட்டுகளை செய்வோம், அது செய்வோம், இது செய்வோம், கலைத்துவ படைப்புலேயே போய் கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுத்தேன். என்னென்னா எத்தனை காலம்தான் கலைப்படைப்பை செய்வதற்காக இன்னொரு வேலையை அடிமைத்தனமாக செஞ்சு கொண்டிருக்கணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஒரு முடிவு எடுத்தேன், படிக்கிறது கலைத்துறை சார்ந்த விஷயத்திலேயே படிப்பை முன்னெடுப்ப கொண்டு அப்பாட்ட போச்சு. அப்பா, நான் வந்து இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு படிப்பை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்தேன். முதல்ல சொன்னால் முதலாவது அப்ளிகேஷனை போய் அந்த படிப்பை படி. நான் நினைக்கிறேன் அந்த படிப்பை முதலாவது தமிழனா அந்த நாட்டில் எடுத்தது நான் மட்டுமா தான் இருப்பேன். இப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த வரைக்கும் என்னை கைவிடாமல் என்னை தொடர்ந்து எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான பணங்களை எனக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவருக்கு இப்போ நகையை வேண்டலாம் தானே, நீங்கள் ஒரு நல்ல வீடை வேண்டலாம். இன்று வரைக்கும் அப்பாவுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, ஒரு நல்ல கார் இல்லை. எதெல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்குமென்று சர்வ சாதாரணமான மனிதர்களாக நினைக்கிறார்களோ அதெல்லாம் இந்த அப்பாட்ட இன்றைக்கு இல்லை. ஆனால் என்றைக்குமே கைவிடாத நல்ல ஒரு கல்வியை எனக்கு தந்திருக்காரு. அந்த கல்விக்கு பென்ஷன் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அப்படியான ஒரு விஷயத்த ஒரு எனக்காக இன்வெஸ்ட் பண்ணி நான் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கு நான் பலருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன்டா. நான் இன்றைக்கு திருப்பி நான் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் தானே என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு 10% என்னுடைய அப்பா மாதிரி என் வருங்கால பிள்ளைகளுக்கு நான் இருக்கணும். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. என்ன அவரை மாதிரி ஒரு தியாகியாக இருக்கலாம்ன்றது எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் தியாகியாக இருக்க முடியாது, எனக்கு தியாகியாக இருந்தேன். ஸோ அதுக்கு நான் எப்பவுமே ஹேட்ஸ் ஆஃப். என்ன செய்யப்படும் தெரியும். அதே மாதிரி நான் இன்னும் சொல்லணும்டா, எனக்கு அவர்களுக்கு பின்னால் எங்கள் அனைத்து குடும்பத்தினர், அம்மா, தங்கச்சி, 2 தங்கச்சிமாரும், என்ன ஒண்ட விட்டான், நான் மச்சான் அப்படி என்று சொல்லி ஒரு பாசமான ஒரு பெரும் குடும்பம் எனக்கு பின்னால் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. பண ரீதியாக, ப்ராக்டிக்கலாக, தியரிட்டிக்கலாக வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கொண்டே நீ போ நீ செய்த சரிதான். எப்பெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வராமல் இருக்குதோ அப்போல்லாம் அவர்கள் உடனே வந்துட்டு நீ கவலைப்படாத, ஒரு ஃபெயிலியர் இருந்தால் இன்னொரு சக்ஸஸ் கட்டாயம் வரும், நீ தொடர்ந்து போண்டு. இன்றைக்கும் இந்த இடத்துல இருந்து என்ன செய்யறனோ எந்த கேள்வியும் இல்லாமல் 5 ரூபாவோ 5000 ரூபாவோ 5 லட்சம் ரூபாவோ உன்னிட்ட இல்லையா, நான் தாரேன், நீ செய். திருப்பி அந்த பணத்தை கூட கேட்க மாட்டார்கள், தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். இப்போ வந்து அதை தாண்டி இப்போ ஒரு ஃபீல்டு உருவாகி கொண்டிருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகி கொண்டிருக்கு. அதனால இப்போ வந்து என்னோட குடும்பத்தை தாண்டி ஒரு ஃபேன் பேஸில் இருந்து வரக்கூடிய ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு நேசம் உணர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு இப்போ ஒரு ஃபீட்பேக், லேசாக வந்து ஒரு ஓசை காதில் கேட்குது, நீ செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போகல, நாங்களும் உனக்கு பின்னால் இருக்கிறோம்னு சொல்லி என்னுடைய ஃபேன்ஸ் வந்து இப்போ ஆயிரக்கணக்கில் நான் என்ன செஞ்சாலும் வந்து கேட்குறாங்க, லைக் பண்ணுறாங்க. இப்போ சோஷியல் மீடியான்றது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இல்லாமல் இல்லை, அதுதான் மெயின் தளமாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் சும்மா லூக்கஸ் அண்டு ஃபேஸ்புக்கில் சொல்லுவாங்க, அவங்க அப்படி இல்லாமல் லைக்கர்ஸ், என்கேஜ் பண்ணுறவங்க, ஆக்டிவாக நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்போ எனக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ஆர்டிஸ்டோட வேலை செய்யுங்க, அந்த ஆர்டிஸ்டோட வேலை செய்யுங்க, இப்படியான கெட்டப் போடுங்க, இப்படியான மியூசிக் பண்ணுங்கன்னு சொல்லி தினமும் வந்து இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த தருணத்தில் இந்த நன்றியை சொல்கிறேன். எனக்கு ஃபேன்ஸாக இருக்கிறது இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. எந்த கலைஞனாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஒரு ஃபேன் கிளிக்ன்றது வந்து ஒரு கிளிக் தானே. அதுக்கு நீங்கள் பே பண்ண போகிறது எந்த பணமும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு லைக்குக்கு நீங்கள் பே பண்ண போகிறது எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தமிழகத்துலேருந்து ஹாலிவுட்லேருந்து வந்தால் யோசிக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணுறீங்க, மோட்டிவேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி என்னை போன்ற எத்தனையோ கலைஞர்கள் அங்கே முன்னுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஸோ என்னுடைய ஃபேன்ஸாக இருக்கிறவங்க நிச்சயமாக எனக்கு மட்டும் ஃபேன்ஸ் இல்லாமல் அவங்களையும் போய் லைக் பண்ணி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். இந்த தருணத்தில் ஒரு அன்பான வேண்டுகோளை கொடுத்துக் கொள்ளலாம். பார்க்காத
என்னுடைய ஜேர்னி படம் அதாவது ஃபிலிம்ஸ், அதாவது நான் வந்து ஆரம்பிச்சது 2004. இப்போ 2004 பூக்கள் திரைப்படம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2007 வந்து இளம்பெயர் தமிழக கலைஞர்களோடு சேர்ந்து செஞ்சாங்க. இப்போ வந்து உயிர் வரை இனித்தாய். உயிர் வரை இனித்தாய்க்கு முதல் வந்து நான் தமிழகத்தில் மச்சினிச்சி என்ற ஒரு படம் இடைவெளியில் நின்று போனார். ஈழத்தமிழர் என்ற காரணத்தால் விசா அப்ளோட் பண்ணி அந்த படத்தை செய்ய முடியாமல் நின்று போன ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணிச்சது உயிர் வரை இனித்தாய் செய்யணும். என்னென்னா எங்களுக்கான ஃபீல்ட், எங்களுக்கான ஒரு சினிமா, எங்களுக்கான ஒரு திரைக்கலைஞர், எங்களுக்கான ஒரு டைரக்டர் இது இருக்கணும்ன்றதை வந்து அந்த பிளாக்கிங், அந்த டிப்போ என்னை வந்து பிளாக் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது ஏன் எங்களுக்கான ஒரு நாடு தேவை, ஏன் எங்களுக்கான ஒரு கலைத்துறை தேவை. ஸோ அதான் வந்து முக்கிய காரணம். அது இந்திய கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியான நல்ல விஷயத்தை எங்களுக்கு பாடம் கொடுத்தவன. அப்படியே உயிர்வரை இனித்தாய். உயிர்வரை இனித்தாய் வந்து இப்போ லேட்டஸ்டாக கடைசி மூவி இப்போ எல்லா நாட்டிலையும் ஓடிக்கொண்டிருக்கு. ஸ்பெஷலாக வந்து டென்மார்க்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10,000 to 12,000 பேர் தான் இருக்கிறாங்க. 10,000 to 12,000 பேர் இருக்கிற நாட்டில் கிட்டத்தட்ட 15 ஷோஸ் இந்த படம் இது வரைக்கும் ஓடிக்கு. அதாவது சிட்டியாக இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கு. இதில் வந்து ஏன் இந்த படம் இவ்வளவுக்கு வெற்றி பெற்று ஓடுவதற்கு காரணம் வந்து நான் வந்து இந்த படத்தில் வந்து டிரெக்ட் பண்ண இல்லை, ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். இந்த ஸ்டோரியை எடுக்கும் போதே எனக்கு வந்து ஒரு விஷயமா இருந்தது என்னன்னா, எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற காட்டாத ஒரு பக்கத்தை காட்டும், ஆனால் அது நல்ல காமெடியாக மக்களுக்கு போய் சென்று அடைகிற மாதிரி வாழைப்பழத்தில் குளிசை வச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கணுன்றதான் இந்த மெயின் ரீசன். ஸோ வாட் இஸ் தட்? அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பெண் அடிமை. பெண்களை வந்து நாங்கள் காலகாலமாக அடிமை பண்ணியிருக்கோம். அது நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ வர இளைஞர்கள், அதாவது 2014 வர இளைஞர்கள் கூட பெண்ணை வந்து அடிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது எப்படி, அதே இந்த சமுதாயத்தில் நாங்கள் அதெல்லாம் பண்றோம் அன்றத வந்து ஒரு காமெடியான விஷயத்துல நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கோம். ஏன் வந்து இப்போ பெண்கள் வந்து எந்த விதமான ஆடை போட்டாலும் ஒரு கவர்ச்சியா போட்டாலும் வந்து ஒரு கொஸ்டின் மார்க். தமிழ் பொண்ணு போடக்கூடாது, வெளிநாட்டு பொண்ணு போடலாம், ஆனால் தமிழ் பொண்ணுல போடக்கூடாது. அந்த ஈழத்தமிழ் பொண்ணுண்டா போடவே கூடாது. தண்ணி அடிக்கிறாங்க, நம்ம பசங்க நல்லா தண்ணி அடிப்பாங்க, ஆனால் கேமராக்கு முன்னாடி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நிறைய தண்ணி அடிப்பாங்க, நிறைய காமெடியை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதே இதில் ஒரு 1% ஒரு பொண்ணு, ஒரு 4 பொண்ணு சேர்ந்து செஞ்சா சமுதாய சீரழிவுன்னு சொல்லி எல்லா வெப்சைட்லேயும் அந்த கருத்தாளர்கள் வந்து வேலை வட்டி இல்லாமல் பின்னிக்கு தான் அடிக்க கொண்டு போய் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு இளைஞன் தண்ணி அடிச்சா அது இஷ்யூ இல்லை, ஆனால் ஒரு தமிழ் பெண், அது ஈழத்தமிழ் பெண் தண்ணி அடிச்சா அது இஷ்யூ. ஸோ இதுலேயே அடிமைத்தனமே இருக்கு. ஃப்ரீடமுக்கான அர்த்தமே எங்களை இனத்துக்கு இன்னும் தெரியாது, ஆனால் ஃப்ரீடமுக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். ஃப்ரீடம்டா என்ன? ஒரு கருத்து சொல்லலாம், அந்த கருத்து சரியோ தவறோ அது எது பிரச்சனை இல்லை, ஆனால் சொல்றதுக்கான ஃப்ரீடம் இருந்ததுன்னா தான் அது வந்து சுதந்திரம். அந்த சுதந்திரம் இருக்கணும்ன்றது தான் பெண்களுக்கு இருக்கா என்றதான் அந்த சிச்சுவேஷன். ஸோ அந்த இஷ்யூவை வச்சுதான் உயிர் வேறு டிராவல் பண்ணி கொண்டிருக்கு. ஒவ்வொரு பெண்களும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு என்ன இது கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கு, கிளாமரா இருக்கு, ஈழத்து பொண்ணு ஈழத்து திரைப்படம் இப்படி வரலாமா, கமர்ஷியலா வரலாமா, நிறைய பேர் கருத்துல கேள்வி எழுப்பினாங்க. ஆனா படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது ஒரு கண்ணீர் துளியோட வெளியில சொல்லினா பெண்களுக்கான படத்தை நீங்க தான் உருவாக்கியிருக்கீங்க. பெண்கள் வந்து அப்படி ஹீரோயினை வந்து கட்டி அணைச்சு எங்களான வழியை, இத்தனை வருஷம் சொல்ல முடியாத வழியை ஒரு படத்துல சொல்லிட்டீங்க, நன்றி நன்றிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த நன்றி தான் எங்களோட சக்சஸ். பணமோ மக்கள் அளவோ இல்லை, அந்த ஒரு நன்றி. அந்த பெண் ஆனவர் வந்து இன்னொரு பெண்ணிட்ட என்னால் சொல்ல முடியாத விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க என்று சொல்லிட்டு போற அந்த மன திருப்தியை வந்து எனக்கு மட்டும் இல்லை ஃபுல் குழுவுக்கும் கொடுத்துருக்கு. ஸோ நிச்சயமா இதை பார்க்குற எல்லாருக்கும் இது கிடைக்கும். பெண்களை வந்து அடிமைப்படுத்துறத வந்து நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அது எந்த விதமான சாயல் இருந்தாலும் அதுக்கு நான் நிச்சயமாக வந்து எதிர்த்துக்குற ஒரு பெண். இன்னும் போன்ற பல கலைஞர்களும் இதுக்கு முன்வரணும் என்று இத்தனத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நான் தான் நர்வினி டெரி, டென்மார்க்லேருந்து வந்திருக்கேன். உயிர் வர இனித்தாய் திரைப்படத்தோட ஹீரோயின். இந்த படத்தில் வந்து நடித்தது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான அனுபவம் எனக்கு. அண்ட் இந்த படத்தோட வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா வசந்த் செல்லத்துறை மூலமாக எனக்கு கிடைச்ச இந்த அறிமுகம்.
I was basically a lyricist. ஸோ லிரிக்ஸ் மூலமாக தான் ஒரு சின்ன மியூசிக் வீடியோ பண்ணி அதை பார்த்துட்டு தான் எனக்கு இந்த படத்தில் ஹீரோயின் சான்ஸ் கொடுத்தாங்க. இட் வாஸ் அ ஆசம் மூமெண்ட். படம் அந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது பிகாஸ் ஐ வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஒரு ஈழத்து தமிழ் பெண்ணா திரைப்படத்தில் ஸ்டெப் இன் பண்ணுறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ். ஐ ஸ்டார்ட் வித் நெகட்டிவ். நெகட்டிவ் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் பெண் அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு கேமரா முன்னாடி வந்தாலே ஆண்கள் அதை பார்க்குற நோக்கம் வந்து ஆண்கள்னு கிடையாது, பெண்கள் கூடவே அதை பார்க்குற நோக்கம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு. இஃப் இட்ஸ் அவர் கேர்ள்ஸ், ஐ மீன் தமிழ் பெண்கள், ஈழத்தமிழ் பெண்களாக இருந்தால் அது ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கு. அதையும் தாண்டி அது வந்து தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் பெண்களாக இருந்திருந்தா they see it as a different way. ஸோ இதுக்கு கூட இந்த படத்தில் வித்தியாசமான பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாசிட்டிவ் திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால சாதிக்க முடியும். அவர் கேர்ள்ஸ், நம்மளுக்கும் திறமை இருக்கு. அப்பா அம்மா நம்மளை பரதநாட்டியத்துக்கு அனுப்புறாங்க, மியூசிக்கு அனுப்புறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பண்ண வைக்கிறாங்க. நாட் பிகாஸ் we are going to be a house mother, because we can prove it ourselves. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்குள்ள இருக்கிற திறமையை காட்டுறதுக்கான ஒரு பாதையை தான் இப்போ நம்ம அமைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு வழி உயிர்வர இனித்தாய். ஸோ பீயிங் அன் ஆக்ட்ரஸ் எனக்கு அது வந்து ஒரு லாங் டைம் ட்ரீம். ஸோ ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. என்னை பற்றி நான் நிறையா சொன்னேன், பட் த மெயின் பார்ட் ஒர்க்கிங் வித் வசந்த் செல்லத்துறை, இட் வாஸ் ஆசம். அது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்டர் மட்டுமே கிடையாது, அவர் நடிக்கிறாரு, டிரெக்ட் பண்ணுவாரு, மியூசிக் பண்ணுவார், இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாரு. பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அவருக்கு ஒரு ஹெல்பிங் என்ன சொல்றது, வசனங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹெல்பிங் பர்சனாகவும் நான் இருந்திருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு. அவர் கூட நடிச்சதுலேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச ஒரு சீனுன்னா, இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு சீன் அது, which is an emotional scene. அந்த சீன் வந்து நிறைய கட் ஷாட் போட்டு எடுத்தா ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு அதை நடிக்கணும்னு சொன்னப்போ they were like எப்படி எடுக்கலாமா வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கேமராமேன் இவரெல்லாம் ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டு நான் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு I was like, okay, now this is the momentன்னு சொல்லி I was starting to act and crying and all this stuff happened and they were like எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, எவ்வளோ திறமைகள் தனக்குள்ளே இருந்தாலும் எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தாலும் எனக்கு ஆஸ் அ ஹீரோனா எனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸை கொடுத்து this is your momentன்னு சொல்லி they gave me so much space to do what I can in this movie. So that's what Vasant Sellathira does for every என்ன சொல்கிறது artist. ஸ்வாகா பீட், அதாவது வந்து ஒரு ஒரு இணையதளம், அதாவது ஒரு மீடியா எந்த வகையில் எப்படி எங்களோட கலைஞர்களுக்கான ஒரு தளத்தை அமைக்கலாம்ன்ற மட்டும் இல்லாமல் அவர்களை அந்த அமைச்ச தளத்தில் எப்படி எங்களோட ஆட்களுக்கான சரியான ஃபோக்கஸ் கொடுத்து பிரமிக்க வைக்கக்கூடிய அளவில் அவர்களை வெளிக்கொண்டு வரலாம்னு சிந்திக்கிற ஒரு கம்பெனின்னு சொல்லலாம், ஒரு ஸ்தாபனம்னு சொல்லலாம். ஸ்வாகா பீட்டுக்காக இன்டர்வியூ பண்ணுறோம், ஏதோ கட்டாயம் சொல்லணுன்றதுக்காக சொல்லல. நான் யூரோப்பில் இருக்கிறேன். யூரோப்பில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ஆரம்ப காலத்தில் எந்த மீடியாவே முதல்ல எங்களை மதிக்க மாட்டேனோம். ஸோ இப்போ வந்து நிறைய மீடியாஸ் வந்தாலும் நாங்கள் சில நேரத்தில் புஷ் பண்ண வேண்டியிருக்கோம், எங்களோட படைப்பில் போடுங்க அது இது. ஆனால் தாங்களாக தேடி வந்து நீங்கள் இது நல்லா செஞ்சுருக்கீங்க, உங்களோட படைப்பு மிக திறமையாக இருக்குது, அருமையாக இருக்குது, இந்த விஷயத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர போகிறோம், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களோட பாட்டை மட்டும் அனுப்பி வைங்க, மிச்சதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், எதோ படைப்பாக இருந்தாலும் அனுப்பி வைங்க, அதுக்கான உதவியை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி முன்வரக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஸ்தாபனங்களில் ஸ்வாகா பீட்டும் ஒன்று. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா, யூரோப்பில் இருக்க எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இப்போ கனடாவில் இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து மனதார வந்து வாழ்த்தி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா எக்கனாமிக்கலாக இல்லை, புகழ்ச்சியாக இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னால் நிற்கிறவங்களும் வந்து நிறைய அடிபட்டு இந்த ஃபீல்டில் இருந்து என்னென்ன அசிங்கங்களும் அவமானங்களும் பட்டு நொந்து நூடானு சொல்லி நம்ம காமெடியாக வந்து ஸோ அவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லா வேதனையும் தங்களோட நேரடியாக தங்களோட உடம்புல அனுபவிச்சவர்கள் தான் இதுக்கு பின்னாடி இது செய்யும்போது ஒரு சக கலைஞன் கஷ்டப்படுறான், அவனுக்கு இன்று நேற்று நான் செய்ய முடியல, இன்று எனக்கு செய்யக்கூடிய அனைத்து வாய்ப்பும் இருக்கு, அதனால வந்து நான் செய்யறேன்னு சொல்லி பின்னாடி இருந்து செஞ்சு கொண்டிருக்கணும். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு என்ன சொல்ற ஒரு ஆர்டிஸ்டா வந்து எல்லாரும் வரிசையில நின்று ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா
மீடியாக்களை வந்து நிறைய கலைஞர்கள் குறை சொல்ற காலகட்டத்தில இருந்து இப்போ மாறி மீடியாக்கள் வந்து எவ்வளவுக்கு எங்களோட கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் ஸ்வாகா பீட் வந்து என்னென்றா வந்து தனியா ஒரு விஷயத்தை எடுத்து வெப்சைட்ல போடுறது வந்து ஒரு அம்சம், சோஷியல் மீடியால ஷேர் பண்றது இன்னொரு அம்சம். ஆனா தங்களோட எவ்வளவு காசு கொடுத்தாலும் சில விஷயங்களை நாங்கள் வேண்டிடலாம். ஆனா டைம்ன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு 80 ஆண்டு காலம் தான் வாழலாம், அதுக்கு பிறகு மண்டையை போட்டுருலாம். ஸோ அந்த நேரத்துக்கு பணம் வேல்யூ இல்லை, அது வந்து வேல்யூ கொடுத்து நேரத்தை வேணும். இன்றைக்கு எனக்கு நாளைக்கு மண்டையை போட போறேன்னா எனக்கு இன்னும் ஒரு 3 நாள் வேணும்னு சொல்லி படத்தை கொடுத்து வேண்ட முடியாது, அவுட். நாளைக்கு மண்டையை போடுறேன்னா அவுட். ஸோ அந்த நேரத்தை எங்களோட கலைஞர்களுக்காக செலவழிக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்துக்கு மதிப்பு கொடுத்து மக்களான நீங்களும் சரி கலைஞர்களான நாங்களும் சரி அவர்களுக்காக ஒத்துழைச்சு பக்கத்தில் நின்று அவர்கள் செய்கிற பணிக்கு எந்த வகையாக இருந்தாலும் ஆதரிக்க வேணும். இப்போ என்னடா காலம் வந்து மீடியாவை கலைஞர்கள் ஆதரிக்கிற காலம் இப்போ நடந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் எங்களோட சைட்ல இருந்து, எதுவாக இருந்தாலும் அகெயின் உங்களுக்கு எந்த காசு செலவோ பண செலவோ இல்லை, கிளிக் பண்ணி பாருங்க. அதை மட்டும்தான் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்வாகா பீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து சேவையாற்றவர்களும் கேட்குறோன்னு தான். நீங்கள் காசு தர தேவையில்லை, பணம் தர தேவையில்லை, எதுவுமே தர தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் டைமை செலவழித்து நாங்கள் செய்கிறத பாருங்கள். எங்களோட கலைஞர்களாக என்ன செய்ய முடியும்னு காட்டுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்களே அதுக்கான வேல்யூவை கொடுப்பீங்க, எங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் தானாக வளரும். மற்றது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப தமிழ் நண்டு கதைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஸோ தமிழ் நண்டு கதையை வந்து என்ன சொல்றது எதிரா ப்ரூவ் பண்றதுக்குன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அது வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். நாமளே ஏன் இறக்கி விடணும்? உங்களோட தம்பி மகனோ இல்லை அக்கா பொண்ணு செஞ்சாதான் பார்ப்பேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு நம்ம ஊத்த போற தண்ணி வந்து நாளைக்கு மரமா உங்க வீட்லயே வந்து முளைக்கலாம். அதுக்கு சப்போர்ட் பண்றது தான் இந்த மீடியா. ஸோ ஸ்வாகா பீட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துல எல்லாருக்கும் தமிழ்நாடு கதை தெரியும், நாம புதுசா ஒன்று உருவாக்கலாம். அதுக்கு ஸ்வாகா பீட் முன் வந்திருக்காங்க. இப்ப நிறைய பேர் முன் வந்திருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, பிகாஸ் என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும்.